ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்னதுன்னா, ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு. இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம் டு ஆத்தாங்கர பள்ளிவாசல் போகக்கூடிய மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த இடம் உங்களுக்கோ இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கோ தேவைப்பட்டு நான் தொடர்பு கொள்ளுங்க. ரோட்டாக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர். ஒரு 4.5 ஏக்கரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு தான், ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 அடி வரும். ஒரு 350 அடி வரும் இந்த இடம் ஃப்ரண்டேஜி. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இளம் தென்னந்தோப்பு தான். இளம் தென்னந்தோப்பு. மொத்த போர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 போர் வச்சுருக்காங்க. 5 போர் போட்டிருக்காங்க. 5 போர்லேயும் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. தென்னையோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 வயசு தான் ஆகுது. தென்னையோட வயது 4 வயது தான் ஆகுது. போர் எல்லாமே சப்பு கம்ப்ரஸர் எல்லாமே அமைச்சிருக்காங்க. தென்னையில் வந்து இப்போதைக்கு ஈல்டு வரல. ஈல்டு வரக்கூடிய தருவாதான் பாலை எல்லாமே வரக்கூடிய பருவத்தில் தான் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து மீன் பண்ணை அமைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து கருவாடு காய போடுறதுக்கு, கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கம்பெனி கண்டெய்னர் லாரிகள் ஒதுக்கி விடுறதுக்கு எல்லாம் நீங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோட்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். ராதாபுரம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். அதே மாதிரி நமக்கு கூத்தங்குழி ஒவ்வொரு இதெல்லாமே பக்கமாக அமைஞ்சிருக்கு. ஆத்தாங்கர பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு குடவுன் அமைக்கிறதுக்கோ கம்பெனி வைக்கிறதுக்கோ ஏற்ற ஒரு அருமையான இடம். தென்னையெல்லாம் நீங்கள் சுற்றி பாருங்கள். இந்த போர்லெலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்போ பார்ட்டி இப்போ இடத்த விற்பனைக்கு கொடுக்கறதுனால இப்போ உழுது எடுத்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் நல்ல ஒரு அருமையான ஒரு பண்ணை வீடு அமைச்சிருக்காங்க. காங்கிரீட் போட்ட மட்டுபா போட்ட ஒரு வீடு இருக்குது. நல்ல டைல்ஸு எல்லாமே சேர்ந்தாப்புல அட்டாச்சு டாய்லெட் ரூமு கிச்சன் எல்லாமே அட்டாச்சில் தான் இருக்குது. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடு இது தான். வீடோட முகப்பு ஃப்ரண்டேஜில் நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. பார்ட்டி ரீசனபிள் வருஷத்தில் தான் இவங்க வந்து விரல் எண்ணி சொல்லக்கூடிய வருஷத்தில் தான் இதை முடிச்சிருக்காங்க. ஒரு 4 வருஷத்தில் தான் இந்த முடிச்சிருக்காங்க. பார்ட்டி இதை விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. வீடோட ஃப்ரண்டேஜின்னு பார்த்திங்கன்னா இதுதான். வாசல் அமைப்பு எல்லாமே அமைச்சிருக்காங்க. போர்லேருந்து தண்ணி எல்லாமே எடுத்து இவங்க தொட்டி அமைச்சிருக்காங்க. அந்த தொட்டியில் விட்டு தான் எல்லாமே வந்து ரிட்டன் வந்து ட்ராப் பண்ணி எடுத்து சொட்டு நீர் பாசனம் முடிய அமைக்கிறாங்க. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா சொல்லுதாங்க ஏக்கருக்கு. இடம் பிடிச்சிருந்துன்னா ரேட்டில் முன்ன பேசிக்கிடலாம். ஏன்னா இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.